وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ أَبَى وَاسْتَكْبَرَ وَكَانَ مِنَ الْكَافِرِينَ. ஆதமுக்கு பணியுங்கள் என்று நாம் வானவர்களுக்கு கூறிய போது இபிலீசை தவிர அனைவரும் பணிந்தனர். அவனோ மறுத்து பெருமையடித்தான், நம்மை மறுப்பவனாக ஆகிவிட்டான். وَقُلْنَا يَا آدَمُ اسْكُنْ أَنْتَ وَزَوْجُكَ الْجَنَّةَ وَكُلَا مِنْهَا رَغَدًا حَيْثُ شِئْتُمَا وَلَا تَقْرَبَا هَذِهِ الشَّجَرَةَ فَتَكُونَا مِنَ الظَّالِمِينَ. ஆதமே, நீயும் உன் மனைவியும் இந்த சொர்க்கத்தில் குடியிருங்கள். இருவரும் விரும்பியவாறு தாராளமாக இதில் உண்ணுங்கள். இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீர்கள், நெருங்கினால் அநீதி இழைத்தோராவீர்கள் என்று நாம் கூறினோம்.